சித்திரை முதல் நாளாம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உலகெங்கும் வாழ்கின்ற அன்புக்குரிய தமிழ் பெருமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி. பல்வேறு வெற்றிகளையும் நிம்மதியான வாழ்க்கையையும் வாரி வழங்கும் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைந்திட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் வாழ்த்து. மலர இருக்கும் குரோதி ஆண்டு அன்பையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் தர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் வாழ்த்து. திமுகவைச் சேர்ந்த 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. முன்னேற்ற கழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆனால் திமுகவில் மட்டும் 4 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின் ஆக 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. 2011க்கு முந்தைய எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருக்கிறது என்று 10 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறது என்று சீர்தூக்கி பாருங்கள். விடியா திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டது. எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறதோ அங்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் தொழில்கள் அடியோடு அழிந்துவிட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு லாரி தொழில் இன்றைக்கு சுமார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி 30,000 லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு லாரி இயக்குவதற்கு என்று சொன்னால் 4 பேர் வேணும். ஷிப்ட் முறையில் மாற்றுகின்ற பொழுது 1,20,000 பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. தமிழ்நாட்டில் நூல் விலை மற்றும் மின்கட்டண உயர்வால் விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. செங்கல், மணல், கம்பி விலையும் உயர்ந்துள்ளதால் ஏழை மக்கள் வீடு கட்டுவது கனவாகவே உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. அந்த கைத்தறி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும். உடனடியாக மானியத்தை கொடுத்தோம். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. நூல் விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டாந்தோம். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆக கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிலந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது.
திமுக ஆட்சியாளர்களின் துணையோடு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் போதைத் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் விற்பனை, கள்ள சாராயத்தை தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி மலர்ந்தே தீர வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் சூளுரை. யாரோட இருக்காரு? யாரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார்? ஆக இந்த கடத்தில், போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டவர் முதலமைச்சரோடு நெருக்கமா இருக்கிறாரு. அவருக்கு என்ன தொடர்பு நமக்கு தெரியாது. அதேவேளை இந்த போட்டோல யாருக்காரு பாருங்க, யாருக்கிறா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆக அப்பாவும் மகனும் முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சரும் அந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமியோடு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இதோட உயர் போலீஸ் அதிகாரியோடையும் அவர் ஒரு பரிசு பெறார், அவரோடையும் போட்டோ எடுத்திருக்காரு. இப்படி இந்த ஆட்சியாளருடைய இன்றைக்கு நெருக்கமாக இருந்துகிட்டு வெளிநாட்டுக்கு 2 ஆண்டு காலமாக போதை கடத்தல் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை விற்பனை செய்ததாக தகவல். ஆக இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளருடைய துணையோடு இன்றைக்கு அவருடைய நெருக்கமாக இருப்பதை காட்டிக்கொண்டு திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைய தினம் தெரிகிறது. சிதம்பரம் மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். வாடகை கட்டடம், பயிற்சி உபகரணங்கள், ஆய்வகம் இல்லை, நோயாளிகளும் இல்லாததால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறி. மதுரை எய்ம்ஸின் அலங்கோலங்களும் மருத்துவ மாணவர்களின் படும் இன்னல்களும் மத்திய மாநில அரசுகளுக்கு தெரியாதா என பெற்றோர் ஆதங்கம். பாஜகவும் விடியா திமுகவும் சேர்ந்து முச்சந்தியில் நிறுத்திவிட்டதாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள் புலம்பல். கோவையில் 250 மக்கள் மருந்தகங்களை திறப்பதாக வாக்குறுதி அளிக்கும் அண்ணாமலைக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவ மாணவர்கள் படும் இன்னல்கள் கண்ணுக்கு தெரியாதா என மக்கள் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் திருட்டு திமுகவையும் மதவாத பாஜகவையும் விரட்டி அடிக்க வேண்டும். கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா பேச்சு. அதிமுக தேர்தல் அலுவலகத்திற்குள் நுழைந்து பாஜகவினர் கூட்டம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னை மெரினா காவல் நிலையத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் புகார். கும்பகோணம் அருகே காங்கிரஸ் வேட்பாளரை வழிமறித்து கரும்பு விவசாயிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. ஆரூரான் சர்க்கரை ஆலை தங்களுக்கு வழங்க வேண்டிய 400 கோடி ரூபாயை பாக்கி உடனடியாக வழங்க வலியுறுத்தி 501வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. புழல் மத்திய சிறையில் கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ரஸ்க் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளில் போதை மாத்திரைகள் இருந்ததால் அதிர்ச்சி. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தில் சிறையிலும் போதை வஸ்துக்கள் தங்கு தடையின்றி கிடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையத்தில் சேதமற்ற நிலையில் பயன்படுத்தாமல் இருக்கும் எலக்ட்ரிக் ஆட்டோக்கள் மெட்ரோ பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை. ஆரணி அருகே அடுத்தடுத்து 5 அரிசி ஆலைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். திருத்தணியில் விடியா திமுக நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. 2 தினங்களுக்கு முன்பு ரெய்டு நடைபெற்ற நிலையில் மீண்டும் அதிகாரிகள் சோதனையால் உடன்பிறப்புகள் கலக்கம். காஞ்சிபுரத்தில் விடியா திமுக பிரமுகருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபருமான இளங்கோவன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் சட்டக்கல்லூரிக்கு இடத்தை தேடிக் கொண்டிருக்கும் அவலம். நிர்வாக திறமையற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியால் சட்டக்கல்லூரிக்கான இடத்தை கண்டறிவதில் நீடிக்கும் காலதாமதம்.
கோவையில் திமுக சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி தேர்தல் நடத்தை விதிமீறல். திமுகவினரின் விதிமீறல்கள் தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் 3000 போதை மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த மூவர் போலீசாரால் கைது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 570 மது பாட்டில்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பட்டப்பகலில் மருந்தகத்தில் மாத்திரை வாங்குவது போல் நடித்து பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற சிறுவர்கள். சிசிடிவி காட்சியில் வெளியான நிலையில் தமிழகம் குற்ற சம்பவங்களின் கேந்திரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. அடிக்கடி மாற்றப்படும் IAS அதிகாரிகளால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பணிகள் பாதிப்பு. குறுகிய காலத்தில் அடிக்கடி உறுப்பினர்கள் மாற்றப்படுவதால் கொள்கை முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சீன லைட்டர்கள் விற்பனையை தடுக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகள் வேலை நிறுத்தம். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சிறு குறு தொழில் விற்பனை முற்றிலும் நலிவடைந்து விட்டதாக கோவில்பட்டி தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் வேதனை. IPL தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அபார வெற்றி. மெகார்க், ரிஷப் பண்ட் சிறப்பாக விளையாடி அசத்தல். கடந்த 5 ஆண்டுகளில் விடியா திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% பயன்படுத்தாதது அம்பலம். மக்கள் நலனில் கவனம் செலுத்தாத விடியா திமுக கூட்டணி எம்பிக்கள் மீது மக்கள் அதிருப்தி. கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் IPL போட்டிகளுக்கு வரவேற்பு. தொலைக்காட்சி பார்வையாளர்களின் எண்ணிக்கை 40 கோடியாக உயர்ந்து சாதனை.